கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம் மாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள்லாம் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மாசி மாதம். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி மகா சிவராத்திரி. அதாவது எல்லா மாதமும் சிவராத்திரி வரும், ஆனால் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி. அன்றைய தினம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அல்லது தியானம் செய்பவர்களுக்கு கடந்த ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி, நிகழ்கால பாவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா சகல தோஷங்களும் விலகும். அன்றைய தினம் அதாவது தூங்கக்கூடாது. அதாவது மகா சிவராத்திரி இன்னைக்கு தூங்கக்கூடாது. நம்மளுடைய முதுகெலும்பு நேராக இருக்கணும் அது முடிஞ்ச வரைக்கும். அப்போ தான் ஆகாயத்திலிருந்து ஈதருங்கிற சக்தியை ரிசீவ் பண்ண முடியும். ஆக அன்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் சிவபெருமானை தியானமோ அல்லது வழிபாடோ செய்ய வேண்டும், சகல தோஷங்களும் விலகும். அடுத்ததாக அந்த மாசி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை. அன்றைய தினம் அதாவது மயான கொள்ளைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மகாயான கொள்ளை பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு துஷ்ட சக்திகள் விலகும். ஏவல் பில்லி சுனி பேய் பிசாசு இந்த மாதிரியான துஷ்ட சக்திகள் விலகும். அன்றைய தினம் மௌன விரதம் இருப்பதற்கும் சிறப்பான நாள். அதாவது மௌன விரதம் அன்றைய தினம் அமாவாசை என்று இருப்பவர்களுக்கு நம்ம நிறைய சொற்களால் நம்மளுடைய வார்த்தைகளால் செய்த பாவங்கள் விலகும். அன்றைய தினம் அந்த அமாவாசை அன்னைக்கு மௌன விரதம் இருக்கும் பொழுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாசி மகம். அதாவது மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம திதியை விட்டுடுவோம். அதாவது ஒரே டைமில் திதி வராது. ஏதாவது அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையிலையோ தேய்பிறையிலையோ ஏதாவது ஒரு திதி வரும். ஆனால் நம்ம அந்த டேட்டை பார்த்து விட்டுடுவோம். ஆனால் அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கும் சரி, திதி எதுன்னே தெரியாத இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மறந்த திதியை மகத்தில் கொடு அப்படிங்கிற மாதிரி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு சிறப்பான நாள் மாசி மகம். மாசி மாதம் 28ஆம் தேதி. மாசி மாதம் 30ஆம் தேதி காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னா அதாவது அன்றைய தினம் கௌரி பார்வதி தேவியை வழிபாடு செய்வதும் சத்தியவான் சாவித்திரி கதையை படித்து பாராயணம் செய்தாலும் நம்ம அதாவது தீர்க்க சுமங்கலியாக, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சத்தியவானுடைய உயிரை சாவித்திரி மீட்டாங்களே அம்மங்கிட்ட இருந்து. அப்போ அன்றைய தினம் காரடையான் நோன்பு இருப்பதற்கு மிகச் சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்திலே கடகராசிக்காரர்களுக்கு முதல்ல ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா, உங்களுக்கு குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அஷ்டமச்சனி நடக்குது. இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு கடந்த 4 மாதமும் அதிகமாக இருந்தது. ஏன் அப்படின்னா குரு வக்கரமாயிட்டார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாயிருந்தார் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை. இப்போ இந்த வக்கர நிவர்த்தி ஆகி குரு தன்னுடைய சுபத்தன்மையோட முழு சுபராக இருக்கிறார். அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு மிக அற்புதமாக இருக்கிறார். அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆக அனைத்து துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடியது 11ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த இதுல இருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல நேர்கதியில் தான் இருப்பார். குருவுடைய அருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம். ஆக இந்த 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்படின்னா வாக்கில் கவனம் தேவை. வாக்கில் கவனம் தேவை அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும். கொடுத்த வாக்கு, அதாவது ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா, குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அவங்க போய் வாக்குவாதம் வச்சுக்க கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைகிறாருன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், சுடுசொல் இருக்கும். அதனால கண்டிப்பாக வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம் கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம். அதே போல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன். 3க்கும் 12க்கும் உடைய புதன். அவரும் 8ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். ஆனால் 15ஆம் தேதி வரை தான். அப்போ 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாருன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். எத்தனாம் தேதி வரை? 15ஆம் தேதி வரைக்கும். 3ஆம் இடங்கிறது ஒருத்தர் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு முயற்சி.
அப்போ அவர் போய் 8ல் மறைகிறாருன்னா கண்டிப்பாக புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் 15ஆம் தேதி வரைக்கும். இந்த ஒப்பந்தம், கையெழுத்து, இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி கையெழுத்து டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் 15ஆம் தேதி வரை. பயணங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் அப்படிங்கும்போது விபரீத ராஜயோகமாக செயல்படும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஆனாலும் பயணங்களில் கவனம் தேவை. இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திலே நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படுவார். 3க்கும் 12க்கும் உடைய புதன் 9ஆம் இடத்திலே நீச்சமாவார். ஆனால் அங்கே சுக்கிரன் உச்சமாக இருப்பார். அப்போ நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும். இது ஒரு சிறப்பான நிலை. அப்போ எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தம் கையெழுத்து, பத்திரப்பதிவு எதாக இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு செய்வது சிறப்பு கடகராசிக்காரங்க. ஏன்னா அப்போ தான் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசபங்க ராஜயோகமாக செயல்படுவார். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுப்பதற்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு செய்வது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே போல் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், சித்தப்பா ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11க்கு உடையவர் யாருன்னா சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். இந்த மாதமே உங்களுக்கு ஹைலைட்டாக குரு இருக்காரு. அடுத்தது பார்த்தா சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சம். 2 தேவகுரு, அசுரகுரு 2 பேருமே உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரட்டாக இருக்காரு. பாக்கி இருக்கிற கிரகத்துடைய கெடுபலனெல்லாம் இவர் 2 சுபகிரகமே தடுத்துரும். ஆக 9ஆம் இடத்திலே 4க்கும் 11க்கும் கூடிய சுக்கிரன் உச்சமாகி சந்திருக்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தாயார் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அனுகூலங்கள், ஆதாயங்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோகமான நிலம், உங்களுடைய இடமோ நிலமோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான். 11 9 11லாம் எப்போ சம்மந்தப்படுதோ 9 அதிர்ஷ்டம், பாக்கியம், 11ங்கிறது லாபம். அப்போ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத லாபம், இந்த மாதிரியான யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது அபிலாஷைகள் பூர்த்தி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கமோ அந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அமைப்பெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சித்தப்பா வகை அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். ஆக சுக்கிரன் தான் இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரன் நம்பர் 1 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அதுவும் 17ஆம் தேதி வரை 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வக்கரமாவார். பொதுவாக ஒரு கிரகம் நீச்சமாய் வக்கரமான உச்சபலனை செய்யும், உச்சமாய் வக்கரமான நீச்ச பலனை செய்யும். அப்போ 17ஆம் தேதி வரை சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கிறார். அதன் பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மீண்டும் அற்புதமான பலன்களை வழங்குவார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம், சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டை சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். 5க்கும் 10க்கும் உடையவர் யார் அப்படின்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். ஆனால் வக்கரமாகி சஞ்சரிக்கிறார். 12ஆம் தேதிக்கு பிறகு நேர்கதியில் வக்கர முடிவு பெறுகிறார். பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறாருன்னா புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி வயசானவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும். தொழிலுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்காக, தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். செலவு சம்பந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 12ல் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா? 5க்கும் 10 கூடிய செவ்வாய் 12ல் இருக்கிறார். அதுவும் 12ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கர முடிவு பெறுகிறார். ஆக செலவு சம்பந்தமாக கவனமாக இருக்க வேண்டும். இயந்திர வழி செலவுகள் இருக்கலாம். அதே போல் பூமி, நிலம், அசையா சொத்துக்கள் மூலமாக செலவுகள் இருக்கலாம். புத்திரர் வழி செலவுகள் இருக்கலாம். ஆக செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதாவது கடக ராசிக்கு அஷ்டமச்சனி முடிய போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால மார்ச் மாதம் 29ஆம் தேதி முடியுது. அந்த கடைசி கட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மாதம் அதுவும் 8ஆம் இடம் 8ல் சூரியன், 15ஆம் தேதி வரைக்கும் 8ல் புதன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ 8ஆம் இடம் கொஞ்சம் வலிமையாக இருக்குது. அப்போ வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நம்பிக்கை வச்சு எந்த விஷயமும் செய்யக்கூடாது. வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிற கோயில் வழிபாடு, அந்த மாதிரியான வழிபாடு பரிகாரங்கள் இருக்கிறது சிறப்பு. ஆக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு குருவும் சுக்கிரனும் 2 சுபகிரகம், அசுர குருவும் தேவகுருவும் நன்மையை வாரி வழங்கப் போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.